எல்லாருக்கும் என்னுடைய முதலுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், பேர் பண்ணிக்கணும். கண்டினியூஸாக இங்கிலீஷ்லேயே பேசி கொஞ்சம் தமிழில் பேசுகிறதுக்கு மேடை பேச்சுங்கிறது இட்ஸ் நாட் ப்ராக்டிஸ் ஃபார் மீ. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேபி பைலிங்குவலாக பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பிஃபோர் தட் எல்லாருக்கும் என்னுடைய விஷஸை தெரிவித்துக் கொள்கிறேன். வெரி ஹாப்பி விமென்ஸ் டே டு ஒன் அண்ட் ஆல் கேதர்ட் ஹியர். இந்த விமென்ஸ் டே எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கும்போது எப்படி இந்த விமென்ஸ் டே வந்துச்சு, எப்படி இந்த செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் தி ஏர்லி 20th centuryயில் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் ஒரு 15,000 லேபர் விமென் வந்து மார்ச் பண்ணி நியூயார்க் போயிருக்காங்க. அங்கே எதுக்காக போனாங்க, என்ன நோக்கத்துக்காக அவங்க போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வேணும். ஓட்டிங்கில், எஜுகேஷனில், எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு வந்து அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அவங்களுக்கு வந்து சமமாக ஜென்ஸோட ஒரு சமமான ஒரு இது வேணும், உரிமை வேணும் அப்படிங்கிறதுக்காக போராடினாங்க. ஸோ இப்படி மார்ச் பண்ணி போகும்பொழுது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது எடுத்தது வந்து 1908. தென் அகெயின் 1911 பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 countries, ஜெர்மன், அப்படி ஒரு 3 countries வந்து இது வந்து ஃபாலோ பண்ணாங்க. எகெயின் எவ்வளோ வருஷம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1977 தான் திஸ் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே வாஸ் செலிப்ரேட்டட். இப்போ அவ்வளோ வருஷம் எடுத்திருக்காங்க இதை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில், வேர்ல்டு லெவலில் நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி ஈஸியாக ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஃப்ரீடம் எடுத்துக்கோங்க. வித்தின் அ நைட், ஒரு ஓவர் நைட்டில் நமக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கல இல்லையா? அவ்வளோ ஸ்ட்ரகிள், அவ்வளோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து நமக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமில் தான் நம்ம இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ரீடம் நமக்கு கிடைச்சதுனால தான் என்ன நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். வி ஆர் ஏபிள் டு டூ எவ்ரிதிங். என்ன நினைக்கிறோமோ நம்மளால் செய்ய முடியுது. அது செய்ய முடியுது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளுடைய விமன் அச்சீவர்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் விமன் பிரைம் மினிஸ்டர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யார்? இந்திரா காந்தி, ரைட்டா? இந்திரா காந்தி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள நம்ம நினைக்கும் பொழுது எனி விமன் கேன் ரூல் த கண்ட்ரி, எனி விமன் கேன் ரூல் த கண்ட்ரி ஆர் த ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் யார்? ஜெயலலிதா மேடம் இல்லையா? அப்படி ஒவ்வொருத்தரையாக நம்ம எடுக்கும்பொழுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுடைய அந்த ஸ்ட்ராங் டிசிஷன் தான் அவங்களால ஒரு ஸ்டேட்டை ஆள முடியும். அப்படின்னா அவங்களுடைய அந்த டெசிஷன் மேக்கிங், அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக போல்டு டெசிஷன் எடுத்ததுனால தான் நம்ம எந்த ஒரு லேடியும் அந்த நாட்டை ஆள முடியும், ஸ்டேட்டை ஆள முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வந்துச்சு. இது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், எல்லா ஃபீல்டுலேயும் எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க, டிஃபென்ஸ் எடுத்துக்கோங்க, பைலட் எடுத்துக்கோங்க, எல்லாம் ஃபர்ஸ்ட் விமன் பைலட், ஃபர்ஸ்ட் விமன் ஆண்டர்பிரினர், எல்லா ஃபீல்ட்ஸ்லேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா விமன் ஆர் டூயிங் தேர் பெஸ்ட். இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக நமக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வேணும், நமக்கும் வி ஆர் இன் பார் வித் மென் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் நம்ம வந்து இதை இட் இஸ். இப்போ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் தீம். இப்போ இந்த இயர் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கான தீம் என்னன்னு தெரியுமா நமக்கு? எனி விமன் ஓகே அக்ராஸ் நேற்று முந்தானால ஏதாவது ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை. கிவ் டு கெயின். இந்த இயரோடைய நம்மளுடைய தீம் என்னென்ன, விமென்ஸ் டேயோடைய தீம் என்னென்ன? கிவ் டு கெயின். கிவ் டு கெயினுங்கிறது கிவிங் நாட் ஃபார் லாஸ், டு கெயின் சம்திங். அப்போ நம்ம கொடுக்க என்ன ஆகுது? நம்ம நாலேஜை கொடுக்குறோம், நம்ம வந்து எஜுகேஷன் கொடுக்குறோம். இட்ஸ் அ லாட் வி கிவ் டு அதர்ஸ், டு த சொசைட்டி. அப்படி இருக்கும்போது வி கெயின் சம்திங் அவுட் ஆஃப் இட் தான். நம்ம கொடுக்கறதுனால என்ன, நமக்கு லாஸ் கிடையாது. அப்போ விமென் ஷுட் கீப் ஆன் ஒர்க்கிங். நம்ம நிறைய முன்னுக்கு வரணும், நிறைய செய்யணும். இதுதான் இந்த இயரோடைய தீமே. ஸோ வி ஷுட் கீப் ட்ரைங் டு டூ அ லாட் ஃபார் த சொசைட்டி. நான் ரெண்டு சின்ன விஷயத்தை மட்டும் தான், நான் ரொம்ப ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வரல, கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரிலாம் நான் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. ஜஸ்ட் டு மோட்டிவேட் யூ a few things which I would like to share. ரெண்டு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து நம்ம எந்த ஒரு ஃபீல்டை எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு ஒர்க்கை எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து அதுக்கான ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுவாக ஆகணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எய்மாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு சின்ன வயசில் இல்லைனாலும் அட்லீஸ்ட் பை திஸ் டைம் நீங்கள் வந்து அதை உணர்ந்திருப்பீங்க இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு இதை நம்ம ரீச் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன ரொம்ப முக்கியம்? we need to have a goal. நம்ம ஒரு கோலை நோக்கி நம்ம போகும்பொழுது நம்ம கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண முடியும். பெரிய சயின்டிஸ்டாக இருக்கட்டும், எனி பர்சன் who have achieved in their life அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே அட்டம்ப்ட்லலாம் வரவே இல்லை. உங்களுடைய ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த பல்பை கண்டுபிடிச்ச ஆல்வா எடிசன், தென் நியூட்டன் இல்லையா? எல்லாருமே ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டுமே ஒரே நாளையில் வந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் பண்ணவே இல்லை. தே ஹவ் பீன் டூயிங் அ லாட். ரொம்ப நிறைய ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கீப்பிங் ஆன் ட்ரைங், நிறைய அட்டம்ப்ட்ஸால் தான் அவங்களால. இப்போ நேற்றுக்கு ஐ ஹேப்பன் டு வாட்ச் த நியூஸ். ஒருத்தவங்க வந்து யூபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பேட்டி கொடுத்தது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா 10 years ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் அ
10 இயர்ஸ் தான். அதனால் உங்களை எல்லாருமே நான் 10 இயர்ஸ்க்கு ஒர்க் பண்ணி நீங்கள் வரணும்ல. ஐ விஷ் எவ்ரி ஒன் டு கெட் சக்ஸஸ் இன் யர் லைஃப் வெரி வெரி சூன் அட் த அர்லியஸ்ட். அதனால் நீங்கள் எப்போ ஒர்க் பண்ணாலும் எதோ ஒன்று நோக்கி நீங்கள் போனாலும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செகண்ட் டைம் ஒரு தேர்ட் டைம் சோர்வு அடைஞ்சிடக்கூடாது. ஃபெயிலியர் இஸ் தி ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ். யூ ஷுட் கீப் ஆன் ட்ரையிங். எல்லாரும் மாதிரி நம்மளும் ஒரு அச்சீவ் பண்ணோம் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சோர்வே அடையக்கூடாது. ஒரு சின்ன ஒரு குட்டி கதை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு வந்து குழந்தையே இல்லை. ஸோ அந்த ராஜாவுக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியல. ஒரு மாஸ்டர் கிட்ட போய் எனக்கு வந்து வாரிஸ் வேணும் இல்லையா, அவருடைய கிங்டமை வந்து ரூல் பண்ணுறதுக்கு ஒரு வாரிஸ் வேணும். ஸோ இந்த வாரிஸ்க்கு நான் என்ன பண்ணுறது, வாரிஸ் இல்லை. ஸோ யாரை நான் வைக்க முடியும், யாரை வந்து ஒரு ஹையராக வந்து நான் வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது அந்த மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் எல்லாரையும் வர வைங்க உங்கள் கிங்டம்க்கு, இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணி நாளைக்கு காலையிலக்குள்ளே எல்லாரும் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணணும். அப்படி யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ இல்லை யார் ரீச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது சாத்தியமே இல்லை. அதாவது ராஜாவுடைய யோசனை இது. பட் ஆனால் அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இது சாத்தியமே இல்லை, அவ்வளோ பேரும் வந்துட்டாங்கன்னா நீங்கள் எப்படி அதை தேர்ந்தெடுப்பீங்க. இப்போ இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இப்போ வந்து அந்த கண்ட்ரிக்கு சொல்கிறாரு, எல்லாருமே வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து என்னுடைய கிங்டம்க்கு வந்தீங்கன்னா, என்னுடைய அரசபைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுக்குறேன் அப்படின்னு ராஜா அறிவிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே முண்டியடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக வருவாங்க. ஸோ இதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாஸ்டர். இவர் இல்லை, நான் ஒரு யோசனை வச்சுருக்கிறேன், கண்டிப்பாக நான் இதை வந்து செயல்படுத்திடுவேன், ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார். சரி பரவாயில்ல, யூ ஜஸ்ட் கேரி ஆன் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் சொல்கிறார். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டார். அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, இப்போ நமக்கே இப்படி ஒரு விஷயத்த சொன்னால் எல்லாருக்குமே ராஜாவாக ஆகணுங்கிற ஒரு ஆசை வரும். மனிதர்கள் தானே எல்லாருமே. அதனால என்ன பண்ணாங்க, எல்லாருமே முண்டியடிச்சுட்டு நான் ஆகணும்னு எல்லாரும் ஹோல் ஆஃப் த கண்ட்ரியை என்ன பண்ணியிருக்கு, தே ஜஸ்ட் மார்ச்ட் அந்த கிங்டமை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. வரும் வழியில் பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன், லாட்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ், லாட் ஆஃப் டெம்டேஷன்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு டெம்ப் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயங்களா, அதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய டெலிஷியஸ் ஃபுட் இருக்குது. அப்படி நடந்து வரும்போது அப்போ அதை போய் சாப்பிட்டா என்ஜாய் பண்ணலாம் தேவலான்னு இருக்குன்னு சொல்லி ஒரு கும்பல் அங்கே போகும். இப்படி வரக்கூடிய வழியில் ஒரு 10 என்டர்டெயின்மெண்ட்ஸ், நிறைய ஒரு கிளப் மாதிரி இருக்குது, டான்ஸஸ், மியூசிக், இப்படியே போயிட்டே இருக்குது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒவ்வொரு இடத்துல ஸ்கேட்டர் ஆகுறாங்க. எதை நோக்கி போகிறாங்களோ அதுவே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதை பார்த்த உடனே இதில் டெம்ட் ஆகிறாங்க, அதில் பார்த்த உடனே அதில் டெம்ட் ஆகிறாங்க. 2 கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அந்த கேர்ள்ஸோட போய் டான்ஸ் ஆடுறாங்க. இப்படி பல விதமான என்டர்டெயின்மெண்ட். ஸோ ஒரே ஒரு ஆள் மட்டும் இப்படி போயிட்டே இருக்காரு. ஹி வாஸ் நாட் டிஸ்டர்ப் பை எனிதிங். அவர் எதையுமே வந்து எந்த ஒரு அட்ராக்ஷனுமே அவரை வந்து டைவர்ட் பண்ணவே இல்லை. அவர் ஒரு கோலை எய்ம் பண்ணி போயிட்டு இருக்காரு. அந்த கோலுங்கிறது என்ன, ஹி வாண்ட்ஸ் டு பிகம் தி ஹையர் ஆஃப் தி கிங் இல்லையா. அந்த ஒரே ஒரு கோலை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஹி இஸ் வெரி மச் டிட்டர்மின்ட். அவருடைய ஸ்ட்ராங் டிசிஷன் என்ன பண்ணுது, டைவர்ட்டே பண்ணலை. அவர் மாதிரி நேராக போகிறாரு. அங்கே போனோடனே கிங்டம் ரீச் பண்ணுறாரு. அங்கே 2 காவலாளிகள் நின்றுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை டைம் ஓவர், நீங்கள் உள்ளே வர முடியாது, நீங்கள் போயிடலாம், எப்பயோ முடிஞ்சு போச்சு டைம் அப்படி ஏதோ சொல்லி அவர் வெளியில் அனுப்பலான்னு பார்க்குறாங்க. பட் ஹி இஸ் வெரி ஸ்ட்ராங், ரொம்ப ஃபர்ம் டெசிஷன் எடுத்துட்டார். என்ன சொல்கிறாரு, இல்லை நான் வந்து ராஜாவை பார்க்கணும், நான் வந்த நோக்கத்தை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ராஜாவை போய் பார்க்குறாரு. நீங்கள் எப்படி இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பேர் கிளம்பி வந்தாங்க, யாருமே இங்கே ரீச் ஆகலை, நீங்கள் ஒரு ஆள் மட்டும் இங்கே வந்திருக்கீங்களே, எப்படி வந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாரு. அண்ட் ஹி எக்ஸ்பிளைன்டு, நான் எதுலேயுமே டைவர்ட் ஆகலை, என்னுடைய ஒரே ஒரு கோல் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த கிங்டமை ரீச் ஆகணும், நீங்கள் சொன்ன அந்த டைமுக்கு நான் வந்துடணுங்கிற ஒரே குறிக்கோள். நான் அங்கே போயிட்டேன்னா ஒருவேளை எனக்கு டைம் ஆகிடுச்சுன்னா நான் இந்த இடத்துல ரீச் ஆக முடியாதுங்கிறதுக்காக நான் என்னுடைய சிந்தனைகளை நான் சிதற விடவே இல்லை, நான் அதே ஒரே நோக்கத்தில் நான் வந்தேன் அப்படின்னா. அண்ட் ஹி வாஸ் பீன் கிவன் தி he was being appointed as the higher of the kingdom. அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வந்து டைவர்ட்டே ஆகக்கூடாது. நம்மளுடைய கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம், எவ்வளோ ப்ராப்ளம்ஸும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் லைஃப்பில். பட் ஸ்டில் நமக்கு என்ன நோக்கத்துக்காக நம்ம வந்திருக்கோம், என்ன நோக்கத்துக்காக இந்த இடத்துல நம்ம சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மைண்டில் வச்சுட்டு அதுக்காக நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டைவர்ஷனே இருக்கக்கூடாது. அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது டெஃபினட்டாக ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வி மே லூஸ். ஆனால் அதுக்காக நம்ம வந்து சோர்வு அடையவே கூடாது. நம்ம கண்டிப்பாக வி கேன் அச்சீவ் கோலாம். அதே மாதிரி ஒரு மாங்க்கும் ஒரு பையனும், ஒரு சின்ன பையன், ஒரு ஸ்மால் ஸ்டோரி தான் இது. அந்த ஒரு மாங்க் வந்து பார்த்துட்டு ஒரு பார்க்கில் உட்காந்துருக்காரு. ஒரு சின்ன பையன் வந்து எழுதிக்கிட்டு இருக்கான், ஏதோ எஸ்ஸே எழுதுறான். அவன் எஸ்ஸே மனப்பாடம் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேப்பர்ஸை டேர் பண்ணிக்கிட்டே இருக்கான். எழுதுவான், டேர் பண்ணுவான், எழுதுவான், டேர் பண்ணுவான். இவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. எதுக்கு இந்த பையன் ஒன்று தான் எழுதுவான், ஒரு 2 லைன் எழுதுறான், திரும்பி பேஜை கிழிச்சுட்டே இருக்கானே, எதுக்காக இப்படி பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு பொறுமை இல்லை. இங்கே வாப்பா, என்னப்பா செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பையன் என்ன சொன்னான்னா, நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறேன், நான் எழுதும்போதே சின்ன மிஸ்டேக்ஸ் வந்துடுது, நான் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும்னு, நான் பர்ஃபெக்டாக எழுதணும்னு திரும்பி எழுதிக்கிட்டே இருக்கேன் அப்படி. அப்போ அவர் சொல்வார், நீ ஒரு 5 நிமிஷம் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அதாவது ஃபோல்ட் பண்ணி உன்னுடைய லெக்ஸை ஃபோல்ட் பண்ணி கீழே உட்காந்துட்டு நல்லா பெருமூச்சு விட்டு, நல்லா பிரெத்தை விட்டு திரும்பி
மூச்சு விட்டு மூச்சு அப்படின்னு அப்படி சொல்லும்பொழுது அவன் கொஞ்சம் நேரம் எதுக்காக இப்படி சொல்கிறாரு, நான் எழுதுறதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இது எதுக்கு இப்படி மூடி வச்சுட்டு இதை செய்ய சொல்கிறாருன்னு நினைப்பான். நினச்சிட்டு ஒரு 5 minutes உட்காந்து அதையும் செய்வான். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வான். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லுவார். உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டார். நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா. என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, he was able to concentrate in breathing and breathing out. அதாவது மூச்சை உள்ளே விட்டு மூச்சை வெளியில் எடுக்கும்பொழுது அதில் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சுது. இப்போ நீ போய் உட்காந்து எழுது அப்படின்னு சொல்லுவார். சரி, உட்காந்து நல்லா எழுதிட்டு ஒரு எஸ்ஸேவை கொண்டு வந்து கொடுப்பா, மிஸ்டேக் இல்லாமல். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. நம்ம கோல் மட்டும் முக்கியம் கிடையாது, நம்மளை கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு we need to have concentration. நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா யாராலையும் எதுவுமே நம்மளை வந்து செய்யவே முடியாது. உன்னுடைய ஃபுல் ஹார்ட்டையும் சோலையும் டைவர்ட் பண்ணாமல் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளுடைய ஒரு ஒர்க்கை செய்யும்பொழுது நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இவருடைய அந்த ஒரு ஸ்மால் ஸ்டோரி மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம். நம்ம வந்து இப்போ நம்ம we are all in a stage where to grow and how to grow and how to come up in lifeங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா. எல்லாருமே அவரவர் ஒரு கனவில் இருப்பீங்க. நான் என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய கிளாஸ்லலாம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுக்கவே மாட்டேன் எங்கேருந்தோ. இப்போ தான் நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளை சொல்கிறேன். யூஸ்வலாக என்னுடைய ஓன் ஸ்டோரியை, என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ தட் சில்ட்ரன் வில் பி மோட்டிவேட்டட், சில்ட்ரன் வில் பி இன்ஸ்பயர்ட் பை வாட் ஐ சே அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக தான் நான் சொல்லக்கூடியது. நான் வந்து ஒரு ரிமோட் வில்லேஜ்லேருந்து, நீங்கள் பிலீவ் பண்ணுவீங்களா பிலீவ் பண்ண மாட்டீங்களான்னு தெரியல, ஃப்ரம் அ வெரி வெரி ரிமோட் வில்லேஜ் when I was a small child. பார்த்தீங்கன்னா ரொம்ப குக்கிராமம், ஒரு 5 கிராமம் இருக்கும் இல்லையா, ஒரு 5 சுத்தப்பட்ட கிராமத்தில், ஒரு 5 கிராமத்தில் the first women graduate and the first women who has entered into a job அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஐ. இதை நம்ம பெருமையாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. ஏன் இது சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எங்கள் தாத்தா வந்து ரொம்ப ஒரு பெரிய லேண்ட்லார்டு. அவர் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது, இல்லை யாரையாவது பார்க்கும்பொழுது, சப் கலெக்டரை பார்க்கும்போது, இல்லை கலெக்டரை பார்க்கும்போதே அவருக்கு என்ன தோணுன்னா, நம்ம பிள்ளைங்கள்லாம் அப்படி படிக்கலை, நம்ம பிள்ளைங்கள்லாம் ஒரு பொசிஷனில் இல்லையே, நம்ம வந்து நம்ம பிள்ளைங்கள ஒரு பொசிஷனுக்கு ஆக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ என்னால் அப்படி சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாருமே கூப்பிட்டு வச்சு, நீ யார்ப்பா ஹாஸ்டலுக்கு போகிறீங்க, யார் படிக்கிறீங்க, ஏன்னா இந்த ரிமோட் வில்லேஜ்லேருந்து நம்ம போய் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு நியர்பை ஸ்கூல்ஸும் கிடையாது, எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஐ வாஸ் brought up in a கான்வென்ட். ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைச்சது எனக்கு கடலூரில் சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன். இதுக்கு நாங்கள் அந்த மாட்டு வண்டி இருக்கு இல்லையா, அந்த மாட்டு வண்டியில், கூண்டு வண்டியில், ஐ மீன் அதில் ஏறி வந்து பி முட்லூருங்கிற ஒரு பாயிண்டில் தான் நம்ம வந்து அந்த வண்டியை போட்டுட்டு அங்கேருந்து மெயின் ரோட்டில் பஸ் போகும். அந்த பஸ்ஸில் போய் தான் நான் படிச்சிருக்கேன். ஃப்ரம் 2.5 years நான் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். இவ்வளோ கஷ்டப்பட்டதுனால நான் ஐ ஹவ் அச்சீவ்டு சம்திங் இன் மை லைஃப். என்னுடைய சிஸ்டர்ஸ் 2 பேரையும் தான் படிக்க வச்சாங்க. பட் அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு பொசிஷனில் இல்லை. தே ஆர் ஹோம் மேக்கர்ஸ் தான். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எவ்வளோ கஷ்டங்களை நான் அனுபவிச்சிருக்கேன். ஹாஸ்டலில் 2.5 வயசுலேருந்து, ஒரு பேபி கிளாஸ்லேருந்து 2.5 வயசு வரைக்கும், 2.5 வயசுலேருந்து நான் வந்து ஒரு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் வந்து ஹாஸ்டலில் இருந்திருக்கேன்னா, ஜஸ்ட் இமேஜின். அம்மா அப்பாவை விட்டு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் போயிருக்கேன். யாரெல்லாம் போய் படிக்க போகிறீங்க ஹாஸ்டல் கேட்டால் நான் தாத்தா அப்படின்னு. எனக்கு அப்போ அறியாத வயசு, ஹாஸ்டல்லாம் என்னன்னே தெரியல, ஜாலியாக போயாச்சு. பட் ஸ்டில் ஐ ஃபீல் அந்த தாத்தாவால் தான் இன்றைக்கி எனக்கு இந்த ஒரு பொசிஷன் கிடச்சிருக்கு. நான் அன்றைக்கி எஜுகேட் ஆகலைன்னா இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கவே முடியாது இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம வரும்பொழுது அதனுடைய ஃப்ரூட் ஆனது நிஜமாலுமே வி வில் ரீட் த ஃப்ரூட் அவுட் ஆஃப் இட். இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன மரம் எடுத்துக்கோங்களேன். அந்த மரத்துக்கு எது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்? வேர் இல்லையா. அந்த ரூட்டுங்கிறது தான் உங்களுடைய ஃபவுண்டர். he is really the root of this academy. அந்த ஸ்டெம் அப்படிங்கிறது ரூட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த ஸ்டெம் ஆர் தி ட்ரங்க் ஆஃப் த ட்ரீ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஸோ ஐ கன்சிடர் த co-founder as the stem of this academy and you are all the branches. நீங்கள் எல்லாருமே அந்த ட்ரீயோடைய பிரான்ச்சஸ். நீங்கள் பிரான்ச்சஸாக இருக்கிறது மட்டும் கிடையாது, அது மட்டும் போதாது, யூ ஷுட் yield a good fruit. நீங்கள் எல்லாரும் பாஸ் பண்ணி வந்தீங்கன்னா that itself is a big fruit which you yield for this tree. Okay, அதனால் I just wish you all success in life and you should reap the fruit out of this tree, right? Wish you all success. நான் ரொம்ப மச் டைம் எடுத்துக்கல, ஏன்னா ஐ திங்க் அட்வைஸ் கிவிங் யூ அட்வைஸ் வில் நாட் பி, ஐ மீன் இட் வில் பி போரிங் ஃபார் யூ. நீங்களாம் அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி வந்துட்டீங்க. ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷ்னல் ஐ மீன் விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்பினேன், which I can think that you all will listen to it and come up in life. Wish you all the best in your life. Thank you. And I would like to thank sir for giving me this opportunity, as well as the co-founder Priyadarshini ma'am for giving me this opportunity. And I thank everyone for your patient listening.